Greetings to all. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் கம்யூனிட்டியில் சில கொஷின்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லாம். எல்லாமே அந்த எக்ஸசைஸ் 1.1 பேஸ் பண்ணி அந்த கான்செப்டை பேஸ் பண்ணின கொஷின்ஸ் தான். சிம்பிளாக இருக்கும், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீப்பராக படிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறதா நினச்சிக்கோங்க. அண்ட் தென் இதே மாதிரி இந்த வீக்கெண்டும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீக் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் 1.2 and 1.3 அதை பேஸ் பண்ணின அந்த கான்செப்டை பேஸ் பண்ணின கொஷின்ஸ் இந்த வீக்கெண்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் கம்யூனிட்டியில். தயவு செஞ்சு வந்து செக் பண்ணி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், இந்த கான்செப்டில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். டேர்ம் 1 7th ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.3 பேஜ் நம்பர் 21 பார்க்க போகிறோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் இன்டீஜர்ஸ். நம்ம இன்டீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 பார்த்திங்கன்னா இன்டீஜர்ஸில் எப்படி அடிஷன் பண்ணலாம், செகண்ட் எக்ஸசைஸ் 1.2ல் இன்டீஜர்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது தேர்டாக வந்து இன்டீஜர்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு. இப்போ அடிஷன் பண்ணும்போது நம்ம ஒரு 4 ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஒன்று வந்து க்ளோஷர், இன்னொன்று வந்து கம்யூட்டேட்டிவ், இன்னொன்று வந்து அசோசியேட்டிவ், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணோம் இல்லையா. அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து அடிஷனுக்கு ஃபுல்லாக ட்ரூ ஆகும், சப்ட்ராக்ஷனில் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூவாக இருக்காதுன்ட்டு. க்ளோஷர் சப்ட்ராக்ஷனில் ட்ரூவாக இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு ஐடென்டிட்டியோ அசோசியேட்டிவோ சப்ட்ராக்ஷனில் கிடையாது. திரும்பவும் இப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும்போது திரும்பவும் இதே ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, இன்வர்ஸ் மட்டும் கிடையாது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லும்? க்ளோஷர் அப்படின்னாலே நம்ம க்ளோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தேன். க்ளோஷர் அப்படின்னா நம்ம என்ன நம்பர்ஸ் பற்றி பேசுகிறோம், இன்டீஜர்ஸாக இருக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கலாம், ஹோல் நம்பர்ஸாக இருக்கலாம். என்ன நம்பர் பற்றி பேசுகிறோமோ அது ஒரு பாக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு கன்சிடர். ஒரு பாக்ஸ்குள்ளே அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அதுலேருந்து ஒரு 2 நம்பரை எடுத்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணோன்னா திரும்பவும் அந்த கிடைச்ச ஆன்சர் வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்குது, அந்த இன்டீஜர்ஸ்குள்ளேயே இருக்குது. அப்படின்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ இன் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் பார்க்குறதுனால திரும்பவும் அதே கண்டிஷன் தான். இன்டீஜர்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. நான் அதுலேருந்து ஒரு 2 இன்டீஜர்ஸ் எடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். பண்ணினதுக்கப்புறம் வர ஆன்சரும் ஒரு இன்டீஜராக, அதே பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்லேயும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனில் என்ன சொல்லும்? A + Bயும் B + Aவும் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால A × B B × A நமக்கு தெரியும். டேபிள்ஸ்லேயே நம்ம அதை லேர்ன் பண்ணியிருப்போம். 2 4s 4 2s சேம் தான், 3 6s 6 3s சேம் தான். ஸோ அதனால இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிட்டிக்கு வந்துடும். ஐடென்டிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஐடென்டிட்டி வந்து என்னென்னா ஐடி கார்டை ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அடிஷன் பார்க்கும்போது ஒரு இன்டீஜர் நான் எடுத்துக்கிறேன், அதோட இன்னொரு அடிஷன் பண்ணுறதுனால அடிஷன் பண்ணும்போது திரும்பவும் நமக்கு அதே நம்பர் ஆன்சராக கிடைக்கணும். ஐடென்டிட்டி இந்த சென்ஸ் நமக்கு அதையே ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்மளோட ஐடி கார்டில் நம்மளோட ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அதே மாதிரி நான் அடிஷனில் ஐடென்டிட்டி வேணும் எனக்கு அப்படின்னா நான் ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன், அதோட இன்னொரு இன்டீஜரை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், சூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த ஒரிஜினல் இன்டீஜரே ஆன்சராக வரணும். இப்படி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 0 தான். மொத்த இன்டீஜர்ஸ்லேயும் எந்த நம்பர் எடுத்தாலும் திரும்பவும் அதே நம்பரை எனக்கு அடிஷன் ஆப்ரேஷனில் ஆன்சராக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 0 தான். நீங்கள் வேறு என்ன நம்பர் போட்டாலும் உங்களோட இனிஷியல் நம்பர் சேமாக இருக்காது, அடிஷன் முடிஞ்சோடனே ஆன்சர் மாறிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே தான் இங்கேயும் மல்டிப்ளிகேஷன். ஆனால் ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணால் திரும்பவும் எனக்கு அதே நம்பர் ஏவே ஆன்சராக கிடைக்கணும். எந்த நம்பர் அந்த மாதிரி இருக்குது இன்டீஜர்ஸில்? 1. இங்கே 0ன்னு சொல்லிடாதீங்க, 0 போட்டிங்கன்னா 0 × anything 0 தான் வரும். 1 மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நம்பர்.
1ஓட நீங்கள் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பரே ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி, அதாவது ஐடி கார்டு, அதையே அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி கிடைக்கக்கூடியது தான் இந்த 1 அப்படிங்கிற நம்பர். ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா 1, அடிஷனில் ஐடென்டிட்டினா 0. ஸோ கண்டிஷன் இதுதான். ஐடென்டிட்டினா அதையே அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பியாக அது கொடுக்கணும். அடிஷனில் எது ஃபோட்டோ காப்பியாக கொடுக்க ஹெல்ப் பண்ணணும்னா 0. மல்டிப்ளிகேஷனில் அந்த நம்பரை அப்படியே ஃபோட்டோ காப்பியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் எதுன்னு கேட்டால் அது வந்து 1. ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அது நான் வந்து எக்ஸசைஸில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போடும்போது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஷர், கம்யூட்டேட்டிவ் அண்ட் தென் ஐடென்டிட்டி இன் மல்டிப்ளிகேஷன் இது 3ம் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஃபஸ்ட்டே நமக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. பார்ப்போம். -80 இன்ட்டு சம்திங் இஸ் ஈக்குவல் டு -80. பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் என்னது? 1. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியான 1. ஸோ 1 தான் அதுக்கு ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணோம்ல, அந்த தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போடுறது, அந்த கான்செப்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ எனக்கு இந்த நம்பர் தெரியாது, அதனால் நான் இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். தெரியாத எக்ஸ் ஒரு பக்கமும் தெரிஞ்ச மற்ற நம்பர்ஸ்லாம் இன்னொரு பக்கமும் வைக்கிறது தான் நம்ம வழக்கம். ஸோ எக்ஸ் அப்படி இருக்கட்டும். தெரிஞ்ச நம்பரான 20 அண்ட் -10 இது ரெண்டுத்தையும் ஏற்கனவே நம்ம அடிஷன் பண்ண அதே வேகத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த -10 இந்த பக்கம் வந்தால் +10 அப்படின்னு எழுதிடாதீங்க. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் இது பாண்டாக இருக்குது. அந்த பாண்டை தான் இப்போ நம்ம உடைக்கிறோம். அந்த பாண்டை பிரேக் பண்ணி தான் இந்த பக்கம் 10 கூட்டிகிட்டு வர போகிறோம். இதே அடிஷன்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷன் சைன் இருக்கும். அடிஷன் அப்படிங்கிற பாண்டேஜ் நம்ம பிரேக் பண்ணி கொண்டு வரும்போது அந்த நம்பரோடைய ஆப்போசிட் சைனை அது எடுத்துக்கும், ஆப்போசிட் ஆப்ரேஷனை அது எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்லேருந்து பிரேக் பண்ணிட்டு வர்றதுனால மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட்டான ஒரு ஆப்ரேஷன் டிவிஷன். ஸோ இங்கே 10 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் தான் 10 வரும், ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ வராது. -10 -10ஆகவே தான் வரும் இங்கே. ஓகே, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x இஸ் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சில பேருக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக ஒரு -10 இந்த பக்கம் வந்தால் +10 தானே அப்படின்னு தோணலாம். அது எப்போனா அடிஷன் ஆப்ரேஷனில் மட்டும்தான், மல்டிப்ளிகேஷனில் அப்படி கிடையாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறுமே தவிர்த்து நம்பரில் எந்த சேஞ்சஸும் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறுமே தவிர்த்து அந்த ஷிஃப்ட் ஆகிற நம்பரோட சைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஓகே, தென் அடுத்தது பார்ப்போம். 100 இன்ட்டு சம்திங் இஸ் ஈக்குவல் டு -500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒரு பக்கமும் தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமும் வச்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த 100 டிவிஷனில் தான் வரும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா -5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. பாருங்கள், 100 இன்ட்டு -5 -500 தான் கரெக்டாக வந்திருக்கு நம்ம ஆன்சர். க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் நம்ம. 4th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சம்திங் இன்ட்டு -9 இஸ் ஈக்குவல் டு -45. ஸோ நமக்கு தெரிஞ்ச எக்ஸ் ஒரு தெரியாத எக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், தெரிஞ்ச -9ம் -45 இன்னொரு பக்கம் இருக்கட்டும். -45 அது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த -9 பிரேக் ஆகி வர்றதுனால அந்த பாண்டேஜை பிரேக் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரதுனால டிவிஷன் வரும். -9 -sign கேன்சல் ஆகிடும். 9 1 டைம்ஸ், 45 5 டைம்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இங்கே பாருங்கள் ஆன்சர் 0 இருக்குது. ஸோ எந்த ஒரு நம்பரை 0வால் மல்டிபிள் பண்ணும்போது தான் அது 0வாக வரும். இதுக்காக நம்ம எக்ஸ்லாம் போட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஆன்சர் 0னா அங்கே மல்டிப்ளிகேஷனில் 0 ஏதோ இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு இன்னும் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அடிஷனில் இந்த ஷிஃப்டிங் பற்றி நம்ம இன்னும் டீப்பராக பார்க்கலாம். ஜஸ்ட் இது மேலோட்டமாக இங்கேருந்து இங்கே வருதுன்னு சொல்கிறோம். அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிக்சரும் உங்களுக்கு நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம். பட் ஓவராலாக டக்கு டக்குன்னு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு இப்படி தான் நம்ம சொல்லித்தர முடியும். 100 இந்த பக்கம் வரும், லைக் அந்த மாதிரி.
ஓகே, உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதனுடைய அந்த ஷிஃப்டிங்க்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். என்னென்னா சைனை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இங்கே +75 தான் ஆன்சராக வருது. நமக்கு வந்து தெரியும் அடிஷன் அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்டீஜர்ஸ் லேர்ன் பண்ணும்போது அடிஷன் அப்போ 2 சேம் சைனை ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் வரும், ப்ளஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே வேறு சைனை வந்து நம்ம நம்பருக்கு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோமா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோமா நமக்கு தெளிவு இருக்கணும். இதே பாருங்கள், அதே தான். ஆனால் வந்து இது கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் மல்டிப்ளிகேஷனில் இந்த சைன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் வேறு வேறு. நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன், நடுவில் சைன் தான் மாற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, 2 சைட்லேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே சைன்னா ப்ளஸ்ஸு, வேறு சைன்னா மைனஸ். இதுதான் நான் 2 பக்கமும் எழுதியிருக்கேன். நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. இந்த இடத்துல வேறு சைன் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த 2 நம்பருக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு இந்த சைன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பருக்கு ஒரு சைன் இருக்கும் இல்லையா, அந்த 2 சைன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுவேன். இல்லை அந்த 2 நம்பரோட சைன் வேறையாக இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அடிஷனில் சைன்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதே மல்டிப்ளிகேஷன்லாம் அப்படி கிடையாது. மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி இந்த சைன் பொறுத்த வரைக்கும். என்னென்னா 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிடணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் இருக்குது, ஆப்வியஸாக நம்ம வந்து நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். சைனையும் மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே சைன் வந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காது. ஆனால் அதே அடிஷனில் அந்த சைன் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்னா இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் பெரிய நம்பரோட சைனை தான் ஆன்சர் கொடுப்போம். அதை இங்கே கொண்டு வந்து குழப்பிக்க வேண்டாம். நம்ம டிஃபால்ட்டாக ஆன்சர் அரைவ் ஆனதுக்கப்புறம் பெரிய நம்பரோட சைனை தூக்கி நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். அது வந்து ஓரமாக இருக்கட்டும். பட் இந்த சைன் நமக்கு அந்த 2 நம்பரோட சைன் நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த 2 நம்பர் சொல்கிற அந்த 2 சைன் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிஷனில். இதே மல்டிப்ளிகேஷன்லன்னு வரும்போது நம்பரை எப்படி மல்டிபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி சைனையும் மல்டிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வேறு எந்த ஒர்க்கும் நமக்கு இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த 2 சைனையும் மல்டிபிள் பண்ணணும். நல்லா தெரியும் நமக்கு 15 × 5 75 தான். சைனையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 15ஓட சைன் வந்து மைனஸ், ப்ளஸ்ஸோட 5ஓட சைன் வந்து ப்ளஸ். ஸோ சைனை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். வேறு சைனை மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும், மைனஸ் தான் வரணும். வேறு சைன் எப்போவுமே மைனஸ் தான். -75 தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் அவங்க +75 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் 0. நம்ம இது வந்து மல்டிபிள்லாம் பண்ணவே வேண்டாம். ஒரு மல்டிப்ளிகேஷன் சீரீஸில் ஒரு நம்பர் 0னா கூட மொத்த ஆன்சரும் 0 தான். ஸோ இது வந்து ட்ரூ. இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 × 4 32 தான். ஆனால் சைனை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். நம்ம சைனும் கரெக்டாக இருந்தால் தான் இது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸு. இதனுடைய சைன் ப்ளஸ்ஸு, இதனுடைய சைன் மைனஸ். இங்கே ஏன் நான் ப்ளஸ் போட்டேன், ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். மைனஸ் மட்டும்தான் அவங்க மைனஸ் அப்படின்னு போட்டு காட்டுவாங்க. ப்ளஸ்ஸை வந்து சும்மா +8 அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 8ன்னு தான் எழுதுவாங்க. நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது ப்ளஸ் சைன் அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். வேறு சைனை மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும், மைனஸ் தான் வரணும். ஆனால் அவங்க +32ன்னு போட்டிருக்கிறதுனால இதுவும் ஃபால்ஸ். ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வாட் வில் பி த சைன் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 டைம்ஸ் ஆஃப் அ நெகட்டிவ் இன்டீஜர். 16 டைம்ஸ் ஆஃப் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தெரியாத நெகட்டிவ் இன்டீஜரை நான் -ஏன்னு எடுத்துக்கிறேன்.
இதை வந்து நான் 16 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன்னா மைனஸ் ஏ அப்படிங்கிறது 16 டைம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரிக் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர் இல்லையா? ஒரு ரெண்டு இப்போ எதெல்லாம் ஈவன் நம்பர் 2 4 6 8 10 இதெல்லாம் ஈவன் நம்பர் நமக்கு தெரியும். 16 டைம் போய் நம்ம அதை பண்ணால் என்ன நடக்கும்? ஏன்னா இங்கே சைன் பற்றி தான் பேசுகிறோம், நம்பரை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல. என்ன சைன் வரும் அப்படிங்கிற வாட் வில் பி த சைன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேயா? என்ன ஆன்சர் வரும்னு கேட்கல, என்ன சைன் வரும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அதனால நான் அதை ஒரு ஈவன் நம்பரில் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமே. 16 ஒரு ஈவன் நம்பர், அதை ஒரு க்ளூவாக எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. மைனஸ் இன்டூ மைனஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைம்ஸ் பண்ணுறேன், என்ன வருது? ப்ளஸ் வருது. 4 டைம்ஸ் பண்ணி பார்ப்போம். 4 ஒரு ஈவன் நம்பர் தானே. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ். ஸோ 4 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த 2 2 மைனஸ், இந்த 2 2 மைனஸ் நான் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு. நடுவில் இருக்க மல்டிப்ளிகேஷன் அப்படி இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? ஃபைனலாக ஒரு ப்ளஸ் சைன் தான் வரப்போகுது. ஸோ இதை வச்சே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர் டைம் இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 டைம்ஸ் வேணால் இதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போட்டு பாருங்கள். பட் இது வந்து ஒரு நம்மளுடைய ஆன்சர்ஸில் அக்யூரேசி கொண்டு வரதுக்காக தான் இந்த கான்செப்டே. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் 2 தான் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் போகும்போது நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு நெகட்டிவ் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணேன்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் நம்பரை 3 டைம்ஸ், 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர், 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து ஆட் நம்பர் டைம்ஸ் இருந்துச்சுன்னா 3ஆவோ இல்லை 1ஆவோ இல்லை 9ஆவோ 7ஆவோ இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஆன்சராக இருக்கும். இதே வந்து நான் மல்டிபிள் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் சைன் வந்து ஈவன் நம்பர் டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் நான் மைனஸ் சைன் இருக்குது, இல்லை 4 டைம்ஸ் ஒரு மைனஸ் சைன் இருக்குது, இல்லைன்னா ஒரு 6 டைம்ஸ் ஒரு மைனஸ் சைன் இருக்குன்னா என்னோட ஆன்சர் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே ஈவனாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர் வச்சு ஈவன் டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். அதே வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் டைம்ஸ் நெகட்டிவ் சைனை மல்டிபிள் பண்ணோன்னா நெகட்டிவ் தான் ஆன்சராக வரும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். இந்த கொஷின் இதை பேஸ் பண்ணியும் ஒரு கொஷின் நான் வந்து கம்யூனிட்டியில் போடலான் இருக்கேன் இந்த வீக்கெண்டில். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் சைன் வந்து ஈவன் நம்பர் டைம்ஸ் இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவ் சைனில் வரும். மைனஸ் சைன் வந்து ஆட் நம்பர் டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, 4th ப்ராப்ளம் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வச்சுக்கோமே. ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகாலாக இங்கே வச்சுப்போம். நம்ம இப்போ என்ன மல்டிபிள் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து -35, செகண்ட் நம்பர் வந்து 22. ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் சைனை மல்டிபிள் பண்ணினாலே ஆன்சர் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம். 35 × 22, 2 5s are 10, 2 3s are 6, 6 + 1 7 ப்ளஸ் திரும்ப அதே தான் வரப்போகுது 70. ஏன்னா திரும்பவும் 2ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 770. நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணும்போது அடுத்த சமுக்கு ஓடிடக்கூடாது, சைனை மல்டிபிள் பண்ணாமல். சைன் என்ன? மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், வேறு சைனை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான் ஆன்சராக வரும். ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்கள், அந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இங்கே எத்தனை நெகட்டிவ் சைன் இருக்குது? ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. 1 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அப்போ ஆட்னா மைனஸ் சைன் தான் ஆன்சருக்கு வரும். அந்த கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3யும் நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ 10 × நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிப்போம். 10 × 12 120 × 9 தேர்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணிப்போம். 9 1s are 9, 9 + 1 10, 1080. ஆனால் இதுக்கு மைனஸ் சைன் வருமா ப்ளஸ் சைன் வருமா? ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து
ஒரு நம்பரோட சைனும் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எத்தனை நெகட்டிவ் நம்பர் இருக்குது மொத்தமாக? இது ஒன்று, இது ஒன்று, 2 நெகட்டிவ் நம்பர் இருக்குது. 2 நெகட்டிவ் நம்பர். ஓகே, 2 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் ஆன்சருக்கு என்ன வரணும்? ப்ளஸ் சைன் தான் வரணும். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே 4 நம்பர் இருக்குது, 4த்தையும் மல்டிபிள் பண்ணணும் நம்ம. ஃபர்ஸ்ட்டு இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4ஆக இருக்கிறதுனால எப்போவுமே நம்ம 3 நம்பர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 வெயிட்டீஸில் வச்சுட்டு மீதி 2 மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 4 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். இல்லைனா அதிக ஸ்டெப்ஸ் வரும். இதே யூஸ் பண்ணலாம், நம்ம 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 வெயிட்டீஸில் வச்சுட்டு கூட பண்ணலாம். அதிக ஸ்டெப்ஸ் வரும். கொஞ்சம் கம்மி ஸ்டெப்ஸ்லேயே முடிக்கணும்னா இது 2 இது 2 அப்படி பிரிச்சுருவோம். 9 × 8 72. இங்கே 2 மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஆன்சருக்கு பாசிட்டிவ் சைன் வரும். இல்லை 2ம் ஒரே சைனாக இருக்கிறதுனால ஆன்சருக்கு பாசிட்டிவ் சைன் வருது. நீங்கள் எந்தாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்டிக் ஆகிக்கோங்க. ஒன்று அந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ன்றதை பேஸ் பண்ணி ப்ளஸ் சைனா மைனஸ் சைனா அப்படிங்கிறதோட ஸ்டிக் ஆகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே சைனாக இருக்குது, நான் ப்ளஸ் சைன் போடுவேன், வேறு சைனாக இருக்குது அதனால் நான் மைனஸ் போடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்டோட ஸ்டிக் ஆகிக்கோங்க. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து 7 6 are 42. 7 6 are 42. Again இது இங்கே அதே தான், 2 ஒரே சைன். ஸோ ப்ளஸ் 42. 72 × 42 எவ்வளோன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்பரோட சைன். ஆப்ரேஷனையும் நம்பரோட சைன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்ன ப்ளஸ் 72 இருக்குது, இங்கே ப்ளஸ் 44 இருக்குது, ஏன் ஆட் பண்ணாமல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நம்பரோட சைன், அவ்வளோதான். அந்த நம்பரோட சைனை தவிர்த்து இங்கே நாம் மெயினாக பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் தான். 2 2s are 4, 2 7s are 14, and then 4 2s are 8, 4 7s are 28, 4 12 324. சாரி, 3024. ஓகே, ரெண்டும் ஒரே சைன் தான். ஸோ ப்ளஸ் தான் வரும் இங்கே. ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சீரீஸில் ஒரு 0 இருக்குது. 0 ஒரு லாங் மல்டிப்ளிகேஷனில் ஒரு 0 இருந்தால் கூட மொத்த ஆன்சரும் 0 தான். ஓகே, ஆல்ரைட். இதுக்கப்புறம் நம்ம வந்து 5th சப்டிவிஷன் பார்ப்போம். இதுலேயும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டூ நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர்னு பிரிச்சுப்போம். 2 × 50 100 நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2 பேரில் 1 நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆன்சர் நெகட்டிவாக வரும். இன்ட்டு அப்படி இல்லைன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 25 × 4 அப்படிங்கிறதும் 100. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்குது, 1ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஆன்சருக்கு நெகட்டிவ் சைன் வரும். 100 × 100 10,000. ரெண்டும் ஒரே சைன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அப்படி இல்லைன்னா 2 நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வரும். 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ப்ளஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இனி வரப்போகிற கிளாஸஸ்லாம் நான் வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த ஒரு கான்செப்டாகவோ இல்லாட்டி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்டோடையும் நான் ஸ்டிக் ஆகிக்கலான் இருக்கேன். இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் இனி நான் 2மே சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒன்று தான் சொல்லுவேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வந்து ஸ்டிக் ஆகிக்க போகிறீங்களோ ஸ்டிக் ஆகிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 7th ஸ்டாண்டர்ட்கான இன்னைக்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1.1 அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர்ஸ்னு சாப்டர் முடிஞ்சதும் இந்த மந்த் எண்டில் ஒரு 25 மார்க்ஸ்க்கான ஒரு கொஷின் பேப்பர் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் நீங்கள் அதை வந்து ஒரு பேப்பர்லேயும் எழுதிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட்டோ எடுத்துக்கலாம். எடுத்து ஆன்சர் எழுதி எனக்கு அதை திரும்பவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். எதில் அனுப்பணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டியூஷன் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் டியூஷன் போனீங்க அப்படின்னா
அங்கே உங்களுக்கு என்னென்னலாம் நான் சொல்லி தருவாங்க, என்னென்னலாம் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயும் நம்ம பண்ணுவோம். இதனுடைய மெயின் எய்ம் வந்து நீங்கள் டியூஷனில் கற்றுக்கிற அதே விஷயங்கள் இல்லை ஸ்கூலில் கற்றுக்கிற அதே விஷயங்கள் இங்கேயும் கற்றுக்க முடியும், ஆனால் பணம் செலவு இல்லாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.